இன்னைக்கு நாங்கள் வந்து இஃப்தார் நோன்பு வந்து எடுக்க போகிறோம். நோம்புனா என்னன்னு தெரியுமா? நோம்பு வேற, இஃப்தார்ன்றது வேற. இஃப்தார் வந்து டிஷ். இஃப்தார்னா டிஷ்ஷா? அது அவங்க வந்து எப்பப்ப அந்த ரம்ஜான் டைம்ல அவங்க செய்யற டிஷ்ன்னு நினைக்கிறேன். டிஷ்ஷெல்லாம் இல்லை, இஃப்தார் வந்து டோட்டல் அவங்க சாப்பிட்ற எல்லா ஃபுட்டையும் சேர்த்து அவங்க செலிப்ரேட் பண்றது தான் இஃப்தார் அப்படின்னு நினைக்கிறேன். தெரியாம தெரியல, உனக்கும் தெரியல எனக்கும் தெரியல. அப்புறம் எதுக்கு அவங்க பண்றதுல சில டிஷ் நம்ம ட்ரை பண்ண போறோம், அவ்வளவுதான். சில டிஷ் இல்ல, ஒரே டிஷ். அது பேரு சாய் தூக்கடா. அது எங்க ஸ்டைல நாங்க செய்யறோம், அவ்வளவுதான். ப்ரொசீஜர் நல்லா பாத்துக்கங்க, வீட்ல செய்யாதீங்க. ஆக்சுவலி போன வாட்டி வந்து நம்ம போனோமா, இதுக்கு போனப்ப எங்க இந்த இஃப்தார் ஃபேஸட் ஒன் போல, வேற எங்க போனோம்? கோரமங்கலம் போயிருந்தோம். அப்ப வந்து அங்க போய் சாப்பிட்டதுல எதுவுமே எங்களுக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. எனக்கு இம்ப்ரெஸ் ஆன ஒரே ஒரு விஷயம் வந்து சாய் துக்கடா. ஆனா அது ஃபர்ஸ்ட் நான் பார்த்தப்ப எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா அது இப்படி இருக்கே, இதை போய் சாப்பிட்டாங்களேன்ட்டு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா. பட் ஒன்ஸ் டேஸ்ட் பண்ணேனே வேற லெவல், சான்ஸே இல்லை. எனக்கு வந்து ஹலீமா அது பிடிச்சிருந்துச்சு. ஹலீமா எனக்கு பெருசா இம்ப்ரெஸ் ஆகல. எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவங்க அந்த ரேட்டுனாலே எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்ப்ரெஸ் ஆகல. அந்த ரேட்டுக்குன்னு சொல்றேன். எவ்வளோ எனக்கு தெரியல, எவ்வளோ ரேட்டுக்கு சாப்பிட்டோம். நல்ல ஒரு ஃபேமிலி பேக் பிரியாணி சாப்பிட்ற ரேட்டு இருந்துச்சு இங்க. எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு இஃபான் வியூல வந்து பாத்துட்டு இருந்தேன். அவர் பாக்ஸ் எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரா, இங்க கிடைக்குன்னு பாக்குறேன். ஆனா அவரு பண்றது வந்து இங்க கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர் சென்னையில பண்ணிட்டு இருக்காரு. நம்ம சென்னை அதே பிரான்ச் இங்க இருக்கும்ல. அப்படி இதாயிடுச்சு, ஜெல்லி மாதிரி ஆயிட்டு. ஜெல்லி இல்லப்பா, அது சுகர் சிரப். சுகர் சிரப் தான். ஆனா இங்க இருந்து இதுல என்ன வச்சிருக்கேன் தெரியுமா? இது வந்து நான் பண்ண போற டிஷ். நான் ஒன்னு பண்ணி தரேன்னு ஏமாத்திட்டு இருக்கேன். ஆக்சுவலா குக்கர்ல போட்டு வேக வைக்கணும். நாங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கோம்ன்றதால நான் ஆபீஸ் விட்டு வந்து இன்னும் பாருங்க ட்ரெஸ் கூட நான் சேஞ்ச் பண்ணல. அப்படியே இன்னும் வீடியோ எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஃபேஸ் வாஷ் பண்ண ஒண்ணும் பண்ணல. அப்படியே வந்து ஆபீஸ் விட்டு வந்தாலும் வந்து பிக்காலி மாதிரி வந்து நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் இதுலதான் வேக வைக்கிறேன்னு சொன்னேன். இன்னும் வாஷ் பண்ணல. நானும் அதான் வாஷ் பண்ணதான் நானும் சொன்னேன். ஜோ, எனக்கு தேவையான ஒரு விஷயம் மறந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எப்படி நான் அது இந்த டிஷ் பண்றது? ஸ்வீட் கார்ன். அதுக்கு முக்கியமான ஒரு பொருளே வந்து அந்த சாட் மசாலா தான். சாட் பவுடர். இது வந்து என்னது? இது என்ன மசாலா? சாட் மசாலா பவுடரா? சாட் மசாலா தான் இது. அது மேகி சாட் மசாலா. எவ்வளவு புத்திசாலித்தனமா பாத்தீங்களா? என்னது எழுதுறதுக்கு பல்ல அது கட் பண்ணி அழகா ஒட்டி இருக்கேன். என்னோட எல்லா இதுலயும் இருக்கும். பிரியாணி மசாலா, இது என்னது சாம்பார் பவுடர், சிக்கன் மசாலா, இது வந்து சாம்பார் பொடி. இதெல்லாம் வந்து ஒட்டி 3 years கிட்ட, 2.5 years கிட்ட ஆயிருக்கும். நான் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்றேன். கழுவவே இல்லை. அப்ப அது யூஸ் பண்றவங்க கைவண்ணம் பொறுத்து. சுகர், டீ தூள் அப்படின்னு. இது டீ தூள், இது காஃபி பவுடர், இது ஹோம்மேட் இட்லி மசாலா, மாம்ஸ் மேஜிக். அது இதுல என்ன இருக்கு? இது வந்து நானே பண்ண ஹோம்மேடு முருங்கைக்கீரை பொடி. அது எங்க யூஸ் பண்றதே இல்ல போல இருக்கு. அப்படியே இருக்கு. இதெல்லாம் பண்ணும்போது போடுவேன். எதெல்லாம் ஃப்ரை பண்றோம்ல பொரியல், அப்ப போடுவேன். எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன பண்றீங்க. இது வந்து இது என்ன தெரியுமா? இது என்ன அது மறந்துட்டேன். ஓகே, இதுதான் இது வந்து முருங்கைக்கீரை. இது வந்து இவ்வளவு நாள் மாத்தி தான் போட்டுக்கிட்டு இருந்தியா? இல்ல இது வந்து பொடி அரைச்சது. இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் போடுறதுக்கு வச்சிருக்குது. இது பால் நல்லா சுண்ட காய்ச்சணும்பாங்க. காயிட்டும் அதுக்குள்ள உயிரை வாங்க செஞ்சு தரேன். ட்ரையாங்கிள் ஷேப்ல கட் பண்ணணும்ல. இந்த ரம்ஜான் வந்துச்சு ஒருத்தர் நோம்பு கஞ்சி வேணும். எனக்கு போய் நின்னோம் இன்னைக்கு. ஐயோ அசிங்கமா போச்சுங்க. பள்ளிவாசல்ல போய் முன்னாடி நின்னுட்டு நோம்பு கஞ்சி. நோம்பு கஞ்சிக்கு பள்ளிவாசல் வாசல்ல தான் போப்பா தம்பின்னு உனக்கு துரத்தி விடாம இருந்தாங்க. அது வரைக்கும் சரி. அவங்க ரொம்ப நேரம் ப்ரே பண்ணாங்க, அதனால லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்தாச்சு. முக்கியமானது சாய் துக்கடாக்கு இது 2 தான்.
அதையே அங்க விட்டுட்டு வந்துட்டார். என்ன அது? என்னோட கரண்டி தேடுறேன். திஸ் இஸ் மை கரண்டி. என்ன ஃபுல்லா ரெடி ஆயிட்டு சாஹி தூக்கடா. இது என்னது? இது மில்க் மேடும் பாலும். இதுல வந்து நல்லா அப்படி ஊறணும். போதும் நிறைய ஊத்துறீங்க. அதுல இது வந்து மலை சாரல் மாதிரி போகணும். மலை சாரல் மாதிரி இல்ல, சூறாவளி மாதிரி அடிக்கணும் சுத்தி சுத்தி எல்லா இடத்துலயும். இவ்வளோ ஸ்வீட்டை மட்டும் நீ சாப்பிடாம இது ஓவர் ஸ்வீட்டா இருக்குன்ட்டு. மில்க் மேட போடுங்க மேடம், அப்புறம் தெரியும் எப்படி சாப்பிட்றேன்னு. எம்மி எம்மி. போதும். பாலை கம்மி பண்ணுங்க, மில்க் மேட அதிகப்படுத்துங்க. ரெண்டுலயே மிக்ஸ் பண்ணி தான் இருக்கு. மறுபடியும் நான் மில்க் மேட் போடுவேன். ஐயோ இவ்வளோ ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. இந்த பையன் சும்மா கேக்குறியேன்னு பார்த்தா சீரியஸா இவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுறியா? பார்க்க இது மாதிரி இருக்கா? படத்துல வர மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்தா கொஞ்சம் கருகிட்டு அது அப்படிதான் இருக்கும். இப்படி டேஸ்ட் பண்ணுங்க. இது இல்ல இன்னுமே கொஞ்சம் பால் ஊத்தலாம், உறிஞ்சிருச்சு. இல்ல கரெக்டா தான். எதை டேஸ்ட் பண்றது? இத டேஸ்ட் பண்ணுவோம். மில்க் மேட் போடலாம். ஸ்வீட் கம்மியா தான் இருக்கு. நான் கடையில் சாப்பிட்டோம்ல அந்த அளவுக்கு அந்த ஓவர் ஸ்வீட்னஸ்லாம் இல்லை. இன்னும் கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் வேணா ஃப்ரிட்ஜ்ல வைங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம மில்க் மேட் ஆட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஜில்லுன்னு சாப்பிடலாம். நான் சாப்பிடும் போது காட்டுறேன். என்னது? சுட சுட ஜில்லுன்னு சாய் துக்கடா. வாங்க சாப்பிடலாம். நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டேன். ரம்ஜான் ஸ்பெஷல் சாய் துக்கடா சமோசா. நோம்பு கஞ்சி குடிக்கலாம்னு பார்த்தோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸ்வீட் இது கரெக்டாக இருக்கா? அதிகமாக இல்லை. ஓகே. பாய் காய்ஸ்.